கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோடு 1495 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 30 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கின்றேன். வேறொரு சந்ததியாரும் உண்டு, அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெரிப்பும் மானவைகள். இங்கே ஒரு சந்ததியாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மேட்டிமையான கண்கள் உடைய சந்ததியார், மேன்மையான கண்கள் உடைய சந்ததியார். பவுலை ஜனங்கள் மேன்மைப்படுத்தி பேசி மேன்மையாக்கி விட்டார்கள். அதை உணர்ந்த உடனே பவுல் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்களை உயர்த்தினாலும் தாழ்த்துங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை குறி சொல்லுகிற ஒரு ஆவி கொண்ட ஒரு பெண், இவர்கள் தேவ மனிதர்கள், தேவனுக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்லி உயர்த்தி பேசுகிற பொழுது பவுல் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவளுக்குள் இருந்த அந்த ஆவியை அப்புறப்படுத்தினார். எனவே மேட்டிமையான கண்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர்கள் மாத்திரம்தான் நான் உயர்ந்த ஸ்தலத்திலே உயர்ந்த இடத்திலே இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். துன்மார்க்கத்தால் உயர்த்தப்பட்டவர்கள் ஒரு நாளும் அந்த உயர்வை மேன்மையாக கருதக்கூடாது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். மேட்டிமையான கண்களிலிருந்து விடுதலையாகுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து எச்சரிக்கிறார். நான் தான், என்னுடைய ஊழியம்தான், என்னுடைய சொத்து தான், என்னுடைய சம்பத்து தான் என்று சொல்லி பெருமை பேசுகிறீர்களா? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், எல்லாம் ஆண்டவரால் உண்டானது என்று சொல்லி தாழ்த்துங்கள். ஐஸ்வர்யம் உங்களை மேன்மைப்படுத்திவிடக்கூடாது. தரித்திரமும் உங்களை கீழ்மைப்படுத்திவிடக்கூடாது. கர்த்தரையே நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். மேட்டிமையான கண்கள், மேன்மையான கண்கள் வேண்டாம். தாழ்மையான கண்கள், தாழ்மையான பார்வை, தாழ்மையான எண்ணங்கள் உங்களிடத்திலே உதிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு உங்களை உயர்த்துவார். உங்கள் தொழிலை, உங்கள் வியாபாரத்தை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.